முதலாவது வெளிநாட்டு பயணத்தை ஆரம்பிக்கும் மார்க் கார்னி. ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல், 53 பேர் பலி. அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள், ஹவுதி வெளியிட்டுள்ள காணொளியால் அதிர்ச்சி. பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். முதலாவது வெளிநாட்டு பயணத்தை ஆரம்பிக்கும் மார்க் கார்னி. கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி எதிர்வரும் நாட்களில் பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். பிரதமராக மார்க் கார்னி தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கின்றார். வரலாற்று ரீதியான உறவுகளை வலுப்படுத்தவும் வர்த்தகம், பாதுகாப்பு குறித்து உரையாடவும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஆகியோரால் அழைக்கப்பட்டுள்ளதாக கார்னி தெரிவித்தார். இந்த பயணத்தின் நோக்கம் கனடாவின் 2 நெருக்கமான நீண்டகால பொருளாதார பாதுகாப்பு கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதாகும் என கனடிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் செவ்வாய்க்கிழமையன்று மீண்டும் நாடு திரும்புவார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கு விஜயம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல், 53 பேர் பலி. ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் 53 பேர் பலியாகியுள்ளனர். ஏமன் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பல பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். அவர்கள் செங்கடல் பகுதியில் கப்பல்களை வழிமறித்து தாக்குதலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பிற கப்பல்கள், விமானம் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மீதும் தாக்குதல்கள் நடாத்தப்படுகின்றன. இதற்கெதிராக சர்வதேச நாடுகள் குரல் கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும்படி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து விமான தாங்கி கப்பலில் இருந்து போர் விமானங்கள் புறப்பட்டு சென்றன. இதன் தொடர்ச்சியாக ஏமனில் நடந்த வான்வெளி தாக்குதலில் ஆரம்பத்தில் 24 பேர் பலியான நிலையில் தொடர்ச்சியாக அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் 5 பெண்கள் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட இதுவரை 53 பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள், ஹவுதி வெளியிட்டுள்ள காணொளியால் அதிர்ச்சி. அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள் அழிக்கப்பட்ட கடற்படை கப்பலுக்கு அருகில் மிதப்பதை சித்தரிக்கும் ஒரு அனிமேஷன் வீடியோவை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கடல் கப்பல் போக்குவரத்துக்கு எதிரான தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனின் ஈரானுடன் இணைந்த ஹவுதிகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமை முழு அளவிலான ராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோ காட்சி வெளியிடப்பட்டுள்ளதுடன் பழிவாங்குவதாகவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சபதம் செய்துள்ளனர். சவுதி அரேபியாவின் எல்லையில் கிளர்ச்சியாளர்களின் கோட்டையான வடக்கு மாகாணமான சாதாவிலும் தலைநகர் சனாவில் சனிக்கிழமை இரவு முழுவதும் அமெரிக்க தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 31 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கித் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய நாளை பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரின் ஆண்டு வருமானம் 1.8 கோடி ரூபாயிலிருந்து 1.41 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விண்வெளியில் 287 நாட்கள் தங்கியதற்காக ஒரு நாளுக்கு $4 வீதம் $1148 அமெரிக்க வழங்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.